டெல்லியே அதிர்ந்து போயிருக்கிறது. மிக குறிப்பாக நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக 10,000க்கும் மேற்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினர் மிகப்பெரிய ஓட்டத்தை பேரணி கூட இல்லை கொட்டும் மழையில் ஓடத் தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மத்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தடியடி நடத்தக்கூடிய சூழல் போயிருக்கிறது. சோனம் வாங்சக் அவர்கள் அவருடைய மருத்துவமனையிலிருந்தே ஒரு பரபரப்பான கையால் எழுதி ஒரு அறிக்கையையும் அளித்திருக்கிறார். அஞ்சலி அவருடைய இணையர் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பலரும் கைது செய்யப்படுகிறார்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய மூத்த தலைவர்கள் மஹுவா மைத்ரா, சந்திரசேகர் ஆசாத் போன்ற ஆம் ஆத்மியிலிருந்தும் பலரும் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள். பிரகாஷ் ராஜில் தொடங்கி அதே போல் பார்த்திங்கன்னா ஷப்னா ஆஸ்மி போன்ற பலரும் நாங்கள் நேரடியாக பிரபலங்கள் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய ஆதரவை நல்கியிருக்கிறார்கள். மோடி அவர்கள் எந்த விதமான ஒரு கருத்தையும் இது குறித்து தெரிவிக்க மறுத்திருக்கிறார். நாடாளுமன்ற முற்றுகையை நோக்கி போகும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, குவிக்கப்பட்ட துணை ராணுவ படை, ஸ்தம்பித்த டெல்லி, என்ன நடக்கிறது விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. இன்றைக்கு 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். உள்ளபடியே டெல்லியில் இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த கொட்டும் மழையிலும் கூட 10,000க்கும் மேற்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் ஒரு பேரணியில் வழக்கமாக நடந்து போவாங்க. இந்த மழையில் அவர்கள் ஓட்டமாகவே நாடாளுமன்றத்தை முற்றுகையிடப் போகிறார்கள். அந்த காட்சிகள் காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒயரில் பார்க்குறோம். நியூ டெல்லி ப்ரொட்டஸ்ட் லைவ் அப்டேட்ஸ் 10,000 நியர் ஜந்தர் மந்தர். ஜந்தர் மந்தரில் ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்டோர். இது 2 மணி நேரத்துக்கு முன்பு போட்டது. அதுக்கு முன்பாகவே வந்துட்டாங்க. அதையும் எண்ணிக்கை கடந்திருக்கிறதுன்னு பார்க்க முடியுது. பொதுமக்கள், குழந்தைகள்னு சொல்ல முடியாத இளைஞர்கள், பெண்கள், சாமானியர்கள், மாணவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய செக்ஷன் வந்திருக்கிறது. ஏஐஎஸ்ஏ மாணவர் அமைப்புகள் ஃபாஸ்ட் நிறுத்தியிருக்கிறார்கள். மோடி இக்னோர் மேசிவ் ப்ரொட்டஸ்ட் இன் ஸ்பீச், இப்படியான ஒரு விஷயம் டெல்லியில் தலைநகரில் நடக்கிறது. பிரதமர் மோடி இது குறித்து எந்த வகையிலும் வாய் திறக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம செய்தியாக பார்க்கிறோம். உடனடியாக இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு என்ன பண்ணுறது? ஏன்னா இதில் பாஜக அரசு செய்த ஒரு தவறு அல்லது ஒரு அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டாக உடைஞ்சது. அவங்க ஏதோ கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க பாட்டு இருந்துட்டு கலைஞ்சிருவாங்க என்பதாக தான் முதலில் பார்த்தார்கள். ஊடகங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸையோ ஸ்கோப்பையோ கொடுத்து பெருசாக கவர் பண்ணல. பட் இது எல்லாவற்றையும் உடைத்து இன்றைக்கு ஒரு 10,000 பேர் திரள்றாங்க. நான் சோனம் வாங்சக்கினுடைய கைது அப்படிங்கிறதும் வலுக்கட்டாயமாக அவரை உண்ணாவிரத பந்தலிலிருந்து அழைத்து சென்ற விதம் இருக்கு இல்லையா, அது பெரிய விமர்சனங்களை உள்ளாக்கியிருக்கிறது. அது இப்போவும் இல்லீகல் டிடென்ஷனில் இருப்பதாக தான் அவருடைய வழக்கறிஞர்கள் அவர் தரப்பிலிருந்தும் கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கு ஏறதாழ 6வது முறையாக அவருடைய உடல்நலம் குறித்த அறிக்கை வந்திருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக தான் இந்த நாட்டில் கல்வி சரியாக இருக்கணும், இளைஞர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கணும். தர்மேந்திர பிரதான் பதவி விலகி, ஏன்னா இத்தனை பேருடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பதவி விலகினது ஒரு கேள்வி எழுப்பியது ஒரு தவறா அப்படிங்கிற வகையில் அதுதான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்ததா இவ்வளோ பேர் கூடுவதற்கு. ஏன்னா ஒரு திங்கட்கிழமையினுடைய காலை வேலைன்னும் போது ஒரு 10,000 பேருங்கிறது பெரிய க்ரௌடு தான். எங்கிருந்து மொபிலைஸ் ஆனாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் இதற்கு பிறகு காவல்துறையினர் சொல்லலாம். இப்போ இதில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது, உண்ணாவிரதத்தில் பலரும் இருக்கிறார்கள், இதெல்லாம் பார்க்குறோம். உடனடியாக நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு துணை ராணுவ வராங்கனாலும் டெல்லி காவல்துறையினுடைய சார்பில், டெல்லி காவல்துறை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, உள்துறைக்கு கீழே தான் வருவாங்க. ஏன்னா அது கேபிட்டல் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரி அப்படின்னும் போது அந்த வகையில் பார்த்தோம்னா உடனடியாக செக்ஷன் 163 பிஎன்எஸ்எஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிஎன்எஸ்எஸ் 163னா ஒன்றும் கிடையாது, 144 நம்ம முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, சிஆர்பிசி ஐபிசி இருந்த காலகட்டத்தில் 144ங்கிறது உடனடியாக கூட்டமாக கூடுவதற்கு தடை விதிக்கக்கூடிய செக்ஷன். அந்த செக்ஷனை தான் இப்போ பிஎன்எஸ்எஸில் 163 போடப்பட்டிருக்கு. இந்த 163 தான் எமர்ஜென்சி லா. லோக்கல் லீடர்ஸ் டெம்பரரிலி பேன் பப்ளிக் கேதரிங், உடனடியாக யாரும் பெருங்கூட்டம் கூடுவதற்கு தடை விதிப்பது, கண்ட்ரோல் மூமெண்ட், கூட்டம் கூடவும் தடை, அவங்க கிளம்பி கும்பலாக போகிறதுக்கும் தடை, டு ஸ்டாப் டேஞ்சர் ஆர் வைலன்ஸ், உடனடியாக ஏதாவது ஒரு அபாயகரமானது அல்லது வன்முறை வெடிக்க வாய்ப்பு இருக்குது என்று கருதுகிற இடத்தில் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் செக்ஷன் 144 சிஆர்பிசி. ஸோ குற்றவியல் நடைமுறை சட்டம் இருந்தது இல்லையா, தண்டனை சட்டம், அதனுடைய அடிப்படையில் 144 இருந்தது தான் இது. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் கொடுக்கிறது, அப்படி நகரக்கூடாது என்பதற்காக, இல்லை கூடுவதற்கு கூடாது என்று அறிவிக்கக்கூடியது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்ஸ், எஸ்டிஎம்ஏ கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்கிற வகையில் அப்டேட்டான செக்ஷன் 144 உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அப்படி கூடி வரக்கூடிய அதையும் மீறி 144 உத்தரவை தாண்டி போகிறார்கள். பெருமளவிற்கு காவல்துறை அவர்களை போலீஸ் ஹேண்டலிங், மேன் ஹேண்டில் செய்யக்கூடியதையும் நம்ம பார்க்க முடிகிறது. பேரிகார்டுகளை தாண்டிட்டாங்க என்று சொல்லி லத்தி சார்ஜ் செஞ்சு
ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடியவர்களை அவங்க வந்து அடித்து ஓட விட்டு கலைக்கக்கூடிய வீடியோக்கள் ஒரு பக்கம் அதிர்ச்சியை தரக்கூடிய வகையில் இறங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் அவர்கள் மீது தண்ணீரை பாய்ச்சி அடித்து கூட்டத்தை கலைப்பதற்கான முயற்சிகள். அந்த அட்டம்ப்ட் ஏற்கனவே மழை பெய்யுது, நீங்கள் ரிவர்ஸில் யோசிக்கணும். தண்ணீரை பாய்ச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லானா அவங்க மழையிலே ஓடியே வராங்க. அவங்க இதுக்கு ட்ரெயின் ஆகிறாங்களா என்னங்கிறது தெரியல. அப்படியான ஒரு சூழலை பார்க்க முடியுது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த வேனுக்கு மேலே ஏறி நின்றுட்டு கோஷம் எழுப்பக்கூடிய ஒரு ஃபோட்டோவை நம்ம பார்க்குறோம். முக்கியமான ஆட்கள் அப்படின்னு போய் அவங்கள ஆதரிக்கிறாங்க அப்படின்னா மூத்த நடிகை ஷாப்னா ஆஸ்மி அவர்கள். அவங்க போயிட்டு அங்கே போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவருடைய கைகளுக்கு அந்த பெண் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய பெண்ணுடைய கரங்களுக்கு முத்தம் கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். பிரகாஷ் ராஜ் அவர்களும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஐ திங்க் அது வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நினைக்கிறேன், அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஷாப்னா ஆஸ்மி கிசஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்டர் ஆன் ஹங்கர் ஸ்ட்ரைக், பிரகாஷ் ராஜ் ஜாயின்ஸ் சிஜேபி ப்ரொட்டஸ்ட் அஹெட் ஆஃப் மார்ச் அப்படின்ற வகையில் அந்த புகைப்படங்களும் செய்திகளும் ரிப்போர்ட் ஆகிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகளின் சார்பில் இங்கே ஷாப்னா ஆஸ்மியோ அல்லது பிரகாஷ் ராஜோ அரசியல் பப்ளிக் ஃபிகர்ஸாக இருக்கிறவங்க, ஆனால் அவங்க அரசியல்வாதிகள் கிடையாது. அந்த வகையில் பார்த்தோம்னா ஏஎன்ஐனுடைய ரிப்போர்ட்டும் இருக்குது. ஆசாத் சமாஜ் பார்ட்டி கன்ஷிராம் பிரசிடென்ட் எம்பி சந்திரசேகர் ஆசாதும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மஹுவா மைத்ராவும் சிஜேபியினுடைய போராட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள், இறங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆர்பிஎஃப் பர்சனலோட ஜந்தர் மந்தரில் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடியது. ஆர்பிஎஃப் பர்சனல் லத்தீஸை பயன்படுத்தி கண்ட்ரோலை கையில் எடுப்பதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு சந்திரசேகர் ஆசாதும் மஹுவா மைத்ராவும் நேரடியாக ஸ்பாட்லேயே இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம ரிப்போர்ட்ஸாக பார்க்குறோம். பேரிகார்டை அவங்க உடைக்கிறாங்க, தடைகளை மீறி முன்னேறுகிறார்கள் என்று சொல்லி அவர்களின் மீது காவல்துறையினர் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. சேட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி போலீஸ் கார்டன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காவல்துறையினர் அந்த வாகனங்களுக்கு முன்பாக அப்படியே நாங்கள் உட்காருகிறோம் அப்படின்னு உட்கார்ந்து அவருடைய போராட்டத்தை தொடர்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் கூடியிருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம், அதில் ஏறி நின்றுட்டு சிலர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. பலதரப்பட்ட இளைஞர்கள் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறதாகவும் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மற்றபடி அரசியல் எல்லைகளை தாண்டி ஆதரவு அப்படின்னா ஆம் ஆத்மி தரப்பிலிருந்து வந்திருக்கு, நம்ம அதையும் பார்க்குறோம். ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட் நியூஸ், ஆம் ஆத்மி லீடர் ரீஐட்ரேட் யூத் கன்சர்ன் அஹெட் ஆஃப் சிஜேபி ப்ரொட்டஸ்ட். இளைஞர்கள் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள், அதை நாம் அத்தனை பேரும் அதை மதிக்க வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து அட்ரஸ் பண்ணணுங்கிற வகையில் ஆம் ஆத்மியினுடைய லீடர் கோபால் ராய் சொல்கிறார். இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் இந்தியா முழுக்க இருந்து ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஜந்தர் மந்தரில் நிற்கிறார்கள். அவர்களுடைய மிக முக்கியமான ஒற்றை இலக்கு குறிக்கோள் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இளைஞர்களின் குழந்தைகள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களினுடைய அவங்களுடைய எதிர்காலம் குறித்ததாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் அவர் மிகப்பெரிய இருட்டை நோக்கி மாணவர்களுடைய எதிர்காலத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். எனவே அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் தர்மேந்திர பிரதான். மக்கள் இப்போது ஒரு அஜிடேஷன், அரசுக்கு எதிராக குறிப்பாக கல்வி அமைச்சரை எடுக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்கன்னா அதை செய்யறதுக்கு பதிலாக மக்கள் திரண்டு வந்தால், நீங்கள் போராடி கொண்டிருந்த சோனம் வாங்சக்கை அங்கிருந்து மிக கடுமையாக தவறான முறையில் அவரை இழுத்து கொண்டு போகிறீங்க. இது வந்து பெரிய அளவுக்கான கோபத்தை இன்றைக்கு மக்களிடம் உருவாக்கி இருக்கிறது. இளைஞர்களும் மாணவர்களும் குறைந்தபட்சம் கேட்கக்கூடிய நீதியை கூட கொடுக்க முடியாவிட்டால் போராடுகிறவர்கள் மீது அநீதியை நீங்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கிறீர்கள் அப்படின்னுட்டு அவர் தன்னுடைய கருத்தை கோபால் ராய் பதிவு செய்கிறார். வேற ஒரு இடத்துல நடந்த ப்ரொட்டஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு சௌரவ் தாஸ், அவங்க சிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், லீகல் கரஸ்பாண்டண்ட்டாகவும் இண்டிபெண்ட் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக இருந்த சௌரவ் தாஸ், அவர் வந்து கைது கூட இல்லை, கான்வர்சேஷனில் இருக்கும் அப்படின்ட்டு டெப்டி கமிஷனர் ஆஃபீஸில் போராட்டத்துக்கு அவர் ஒரு செக்ஷனை தலைமை தாங்கி வந்த இடத்துல இருந்து அவர் அழைச்சி காவல்துறையினர் கூப்பிட்டுட்டு போகக்கூடிய வீடியோக்களை பார்க்குறோம். இதற்கிடையில் அஞ்சலி வாங்சக் அவர்கள் வந்து அவங்க தான் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது, ஏன்னா சோனம் வாங்சக் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறார், அவர் அங்கே ஏறத்தார இல்லீகல் டிடென்ஷன் தான். சோனம் வாங்சக் அவர் மிக நிச்சயமாக நம்முடைய இலக்கு என்பது கல்வித்துறை சார்ந்த கோரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும், அதை விட்டு விலகி விடாதீர்கள், வேறு கருத்துக்கள் வேறு எதையும் முன்வைக்க வேண்டாம்னு அஞ்சலி வாங்சக்கும் சொல்லியிருக்கிறார். சிஜேபி பார்லிமெண்ட் மார்ச் லைவ், சோனம் வாங்சக் மெசேஜ் அஹெட் ஆஃப் சிஜேபிஸ் பார்லிமெண்ட் மார்ச் அப்படின்ட்டு அவர் வந்து சோனம் வாங்சக் அவரால் வர முடியல, ஏன்னா காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்து மருத்துவமனையில் வைத்திருக்கிறார்கள். கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை தன்னுடைய
இணையர் வாயிலாக அவங்க மூலயமா ரீச் ஆகிருக்குங்கிறாங்க. 20th ஜூலை ஃப்ரீடம் ஃப்ரம் இன்ஜஸ்டிஸ் லைக் பேப்பர் லீக்ஸ், அதாவது அநீதிக்கிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். பேப்பர் லீக் போன்ற விஷயங்கள் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நெக்ஸஸை கண்டுபிடிக்கணும். ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், பயத்திலிருந்து நமக்கான விடுதலை கிடைக்க வேண்டும். பிராக்கெட்டில் நம்ம இல்லீகல் டிடென்ஷன், என்னை போன்று சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்படுகிற அல்லது சட்டவிரோத கைதுகளின் மூலமாக ஒரு இடத்துக்குள்ளே இது பண்ணியிருக்கிறதுலேருந்து உடைத்து நீங்கள் வெளியே வர வேண்டும். இந்தியா செகண்ட் ஃப்ரீடம் மூமெண்ட். இது மட்டும் ஆனால் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அண்ணா ஹசாரே அவர்கள் இதை ஏற்றுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃப்ரீடம் மூமெண்ட்டை நான் தான் நடத்தினேன் அப்படின்னு அவர் ப்ராபப்ளி கொண்டு வரலாம். அதை தாண்டி பார்த்தா இந்தியா செகண்ட் ஃப்ரீடம் மூமெண்ட் மார்ச் டு த பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தை நோக்கி 2வது சுதந்திர போராட்டத்தினுடைய பேரணியாக இன்றைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். ப்ளீஸ் மேக் இட் அ பிக் சக்ஸஸ், இதை மிகப்பெரிய வெற்றியாக நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் அதில் எழுதி சென்ட் த்ரூ கீதாஞ்சலி ஃப்ரம் மை இல்லீகல் டிடென்ஷன் அட் சஃப்தார்ஜிங் அப்படிங்கிற அந்த மருத்துவமனையிலேருந்து அனுப்புகிறேங்கிறாரு. மெசேஜ் ஃப்ரம் சோனம்னுட்டு இப்போ நம்ம சொன்னதே அவர் ட்வீட்டாகவும் போட்டிருக்காரு. முதல்ல அவருடைய ஹேண்ட் ரிட்டன் இதை பார்க்குறோம். 20th ஜூலை மெசேஜ் ஃப்ரம் சோனம் வாங்சக்னு வாங்சக் 66 என்கிற அவருடைய எக்ஸ் ஹேண்டிலிருந்தும் அதை பதிவாக போட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது மிகப்பெரிய அளவுக்கான பிரச்சனைகளை, எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் காலையிலே பார்த்திங்கன்னா நேற்றுக்கே அதை அப்படியே அரசியல் புரசல் அறிவிப்புகள் வந்தது. ஒரு வாரத்தினுடைய வேலை நாள் தொடக்க நாளிலேயே, வேலை மண்டேலேயே பல முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் டெல்லியில் மூடப்பட்டிருக்கிறது. டெல்லியுடையது மிக நீண்ட மெட்ரோ ஸ்டேஷன், அத்தனை லைன்ஸ் கனெக்ட் ஆகக்கூடியது. ஒரு 10 எக்ஸ்டென்ட் பார்த்தா டில் உங்களுக்கு யூபி வரைக்குமே அந்த லைன் இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அவ்வளவு நீண்ட விரிவான நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பல முனைகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரோவில் பல முக்கியமான ஸ்தலங்கள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஏன்னா மெட்ரோ வாயிலாக வேகமாக அடுத்தடுத்து கூட்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதே போல் லோக்கல் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் அதை பெருமளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் செய்திருக்கிறார்கள். 163 இவங்க பிஎன்எஸ்எஸில் போட்டதன்படி ஆட்கள் கூடுவதற்கே தடை என்னும் போது அத்தகைய ப்ரொவிஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கூடி பைக்கில் போகிறது, இந்த ரேலியும் ஏறத்தாழ தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர முடியாது, பைக்கில் வர முடியாது, சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தாலும் என்னென்னு பிடிச்சி கேட்பாங்க, மெட்ரோ ட்ரெயினில் வர முடியாது, ஆகாய மார்க்கமாக ஆப்வியஸாக வழி இல்லை. இவ்வளவையும் தாண்டி அந்த 10,000 பேர் இன்றைக்கி திரண்டிருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பாஜக அரசுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அங்கே அவங்க நீங்கள் ரேகா குப்தாவை எடுத்தாலும் சரி, அவங்ககிட்ட போலீஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்டுக்கான அதிகாரமும் அவ்வளோ பெருசாகவும் கிடையாது. பட் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அங்கே தலைநகரத்துக்கான பாதுகாப்பு என்பது இருக்கிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை, குடைச்சலை, திருகுவலியை கொடுக்க தொடங்கி இருக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த பேரணி என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் பிரதமர் மோடி இது குறித்து எதுவுமே தெரிவிக்காமல் அந்த 56 வயதுக்காரர் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களை போகிற போக்கில் பெயர் குறிப்பிடாமல் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறதை பற்றி பேசவில்லை. 28 வயது இளைஞர்கள் இந்த நாட்டில் சாதிக்கிறார்கள்னு பொலிட்டிக்கல் ரெட்டோரிக்கை மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார். ஆம், இப்போ நீங்கள் இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஆம், 28 வயதுக்காரர்கள் சாதிக்கக்கூடிய வேகத்தில் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு மத்திய கல்வி அமைச்சருக்கு எதிராக நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தி உங்களிடம் நியாயம் கேட்க வந்து கொண்டு இருக்கிறார்கள்னு சிஜேபியை சேர்ந்தவர்கள் ஒருவேளை நம்ம தமிழில் சொல்கிறோம் சிலேடையாக, அவங்க ஒரு வேளை ஹிந்தியில் சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரசு இதை எப்படி சமாளிக்க போகிறது, விதிகளுக்கு உட்பட்டு இப்போ வரைக்கும் பதில் சொல்லலாம், அது என்னவாக கருத வேண்டியிருக்கிறது, இப்படியான பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது. கூடுதல் அப்டேட்ஸ் என்ன வருது, அபிஜித் திப்கே போன்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்களா, என்னென்ன மாதிரியான சட்ட விதிகள் பாய்ச்சப்படுகிறது, சர்வதேச கன்சர்னாக இது மாறுகிறதா, கூடுதல் அப்டேட்ஸோட விரிவாக விளக்கமாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.